வணக்கம். தமிழக மேனாட்டார் நாடார் கூட்டமைப்பு மாநில தலைவர் நிறுவனர் கீரனூர் ராசு கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். கடந்த சனிக்கிழமை அன்று காவல்துறையால் அரங்கேற்றப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகமும் நாடார் இனத்தை சார்ந்தவர்களும் தமிழ் குடிய சமூகத்தை சார்ந்தவர்களும் மிகவும் நாம் ஜனநாயக நாட்டில் சுதந்திரம் பெற்ற நாட்டில் நம் நாட்டில்தான் நமக்கு காவல்துறையாக இருக்கக்கூடிய காவலர்கள் நமக்கு பாதுகாப்பு அளிப்பார்களா என்பதிலே கேள்விக்குறி உள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தில் இந்து அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ பத்திரகாளியம்மன் திருக்கோவிலில் தற்காலிக ஒப்பந்த காவலாளியாக இருப்பவர் பாலகுரு நாடார் என்பவரின் மகன் அஜித்குமார், வயது 27. அன்றைய தினம் மதுரையிலிருந்து ஒரு வயதான மூதாட்டியும் ஒரு இளம்பெண்ணும் இந்த கோவிலுக்கு ஆலய தரிசனத்துக்காக வருகிறார்கள். வரும்பொழுது இவர் காவலாளி என்கிற காரணத்தினால் அந்த அம்மாவிற்கு 3 வீல் வண்டி, இந்த வீல் சேர் தேவைப்படுகிறது. இவர் தான் போய் கோயில இருந்து அறநிலையத்துறை அதிகாரிகிட்ட சொல்லிட்டு அந்த சேரை கொண்டு வந்து இந்த அம்மாவை தள்ளி உள்ள கொண்டு போறாங்க. கோயில வழிபாடு பண்றதுக்காக கொண்டு போறாங்க. இப்படி இருக்க பட்சத்துல அந்த காரை பார்க் பண்றதுக்காக அஜித்குமாரிடம் இந்த சாவி அந்த அம்மா கூட வந்த ஒரு இளம் லேடி என்ன பண்றாங்கன்னா கீயை கொடுத்து வண்டியை பார்க் பண்ணிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்றாரு, இந்த காரை கொண்டு பார்க் பண்ணிட்டு கீயை கொண்டு இந்த அம்மாட்ட ஒப்படைக்காங்க. அவங்களும் தரிசனம் முடிஞ்சு 2வது காருக்கு போறதா சொல்லப்படுது. அப்படி போற பட்சத்துல உள்ள போய் பார்க்கும்போது என் பேக்ல இருந்த 10 பவுன் நகையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க முறைப்படி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. சனிக்கிழமை அன்று விசாரணை என்கிற பெயரில் இவரை காவல்துறை முதலில் வாகனத்தை ஏற்றி சென்று அந்த அந்த தெருக்களில், அதாவது பஜார், அதாவது ஒரு ரவுண்டு வலம் வந்து அந்த காருக்குள்ளே அவருக்கு பல கொடுமை நடந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் கூடுதலாக அந்த ஆலயத்திற்கு பின்புறம் உள்ள கோசாலையில் வைத்து இவரை கடுமையான அளவுக்கு, அதாவது எந்த அளவுக்கு இது ஒரு மனசாட்சிக்கு உட்பட்ட மனிதர்கள் இப்படி ஒரு சம்பவத்துல தமிழ்நாட்டுல அரங்கேறத உண்மையிலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இதை நான் சார்ந்த இந்த நாடா சமுதாயத்தை சார்ந்த அஜித்குமார் என்கிற இளைஞருக்காக நான் பேசவில்லை. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் அந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களுக்கு எந்த பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்கிற காரணத்துக்காக தான் என்னுடைய கண்டன பதிவை இந்த இடத்தில் பதிவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நீதி கிடைக்காமலே மண்ணில் புதைந்து விட்டான் தம்பி அஜித்குமார். 27 வயது இளைஞன். சாக வேண்டிய வயதா இது? 2020 நடைபெற்ற ஜெயராஜ் பெனிக்ஸ் ஒரு தகப்பன் மகன் இருவரும் இதைவிட கொடூரமாக அடித்து உதைத்து துன்புறுத்தி மர்ம உறுப்புகளில் கம்புகளை விட்டு கொடுமும் கொலை செய்து அதுக்கு 5 வருடம் கடந்து முன்பு நீதி கிடைக்கவில்லை. இப்படி இருக்க சூழலில் மீண்டும் ஒரு தாக்குதல். அதே சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞன். இதற்கு முன்னால் காங்கிரஸ் பிரமுகர் சாத்தான்குளத்தை சார்ந்த ஜெயக்குமார், ஒரு காங்கிரஸ் கட்சி இருக்க பிரமுகருக்கு அவரை யாரு கொலை பண்ணாங்கிறது தெரியல. சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியான சூழலில் இன்றைக்கு தமிழகம் இருக்கிறதா? இதற்கு தமிழக காவல்துறையை கையில் வைத்திருக்கும் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த இளம் இளைஞரின் கொலை, இதை கொலை என்றுதான் சொல்ல, விசாரணை சொல்ல முடியாது. கொலைக்கு பின்னால் என்ன உள்ளது? கூடுதல் அழுத்தம் கொடுத்தது யார்? தமிழ்நாட்டில் எத்தனையோ வழக்குகள் தினசரி பதியப்படுகின்றன. அப்படி எல்லா வழக்குகளுக்கும் இவ்வளவு விரைவாக காவல்துறை இறங்கி விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதா? இல்லை என்றால் அந்த பெண்மணிக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒருவர் இயக்கியதால் இந்த கொலை அரங்கேற்றப்பட்டதா? ஆகவே இந்த 6 காவலர்கள் தற்காலிக பணியிடை நீக்கம் என்பது இது ஒரு கண்துடைப்பு சம்பவமாக தான் நாங்கள் பார்க்கிறோம். நேற்று தொலைக்காட்சியில் பார்க்கும்போது மக்கள் முற்றுகிறாங்க,
அவங்க ஃபேமிலி சார்ந்த தாய் அந்த அவர் கூட இந்த சகோதரரை அழைச்சிட்டு காம்ப்ரமைஸ் பண்றதுக்குள்ள வேலைகள் தான் பார்க்காங்களே தவிர அடுத்து என்ன என்ன நடவடிக்கை எடுக்க உடனே, ஏன்னா இதெல்லாம் பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. எந்த இதில் பார்த்தாலும் உடனே தற்காலிக பணி நீக்கம், தற்காலிக பணி நீக்கம் பொருள் இல்லைன்னா இங்க இருந்து மாத்தி விடுறோம். இது யாருக்காகன்னு தெரியல, மக்களுக்காக ஆட்சியாளர்களா இல்ல ஆட்சியாளர்கள் கைக்குள் இருக்கும் காவல்துறைக்காக மக்களா? இது ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடக்கிறதோ என்கிற வகையில் விமர்சிக்க வேண்டியது ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய பதிவு. இன்று இறந்த இளைஞர் எனது குடியை சார்ந்த இளைஞருக்காக மட்டும் நான் ஒட்டுமொத்தமா பேசவில்லை. ஒட்டுமொத்த தமிழ் குடிகளும் தமிழ் சமூகத்தை சார்ந்த குடிகளுக்கு இனி வரும் காலங்களில் விசாரணை என்கிற பேரில் இப்படி ஒரு காவல்துறையால் இப்படி ஒரு அத்துமீறல், ஒரு கொடூர சம்பவம் நடக்கக்கூடாது என்பதுதான் என்னை போன்றவர்களின் ஆதங்கம். அதனாலதான் என்னுடைய பதிவு. ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த 6 காவலர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களுக்கு நிரந்தர பணி நீக்கம், கொலை வழக்கு பதிவு செய்து நிரந்தர பணி நீக்கம் செய்து, இந்த ஒரு சின்ன ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் அவர்கள் போய் களத்துல போய் நேர்ல போய் ஆராய்ஞ்சிருக்காங்க. ஆராயும் போது அந்த இடங்கள் பூராமே ரத்த கலரியா போய் கிடக்காங்க. பைப்பு நிறைய உடைஞ்சிருக்கு. வீடியோல பார்க்கும், தொலைக்காட்சிகள்ல வருது. பைப்பு பிவிசி பைப்பு, இரும்பு ராடு எந்த அளவுக்கு தாக்கணுமோ அந்த அளவுக்கு தாக்கியிருக்காங்க. ரொம்ப மன வருத்தத்தை, அதாவது யார் பார்த்தாலுமே பதறுவாங்க உண்மையிலே. அப்படி ஒரு சொல்ல பார்க்கும்போது அவர் தாக எடுத்தாவா கேட்கும்போது அந்த தண்ணியில மிளகாப்பொடி கலந்து கொடுத்தா சொல்றாங்க. அதே இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜலமலம் கழிந்து அடுத்த கட்டம் பிறகு மருத்துவமனைக்கு போறாங்க. அப்புறம் ஃபார்மாலிட்டி தான் போயிருது. இன்றைக்கு நீதியரசர் அந்த இடத்துல பார்த்ததுல ஒரு நீதி விரைவாக கிடைக்கும் என்று நம்புகிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு இறுதியாக ஒரு வேண்டுகோள், கோரிக்கை என்னவென்றால், மீண்டும் இதே போல் ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது. அது இந்த ஆட்சியில் எந்த ஆட்சியில் இருந்தாலும் இப்படி ஒரு, அதுவும் வேலியே பயிரை மீந்த கதையாக மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் இப்படி ஒரு சம்பவம் செய்கிறதை பொதுமக்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியும் பயம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 6 காவலர்களுக்கும் முறையான நிரந்தர பணி நீக்கம் செய்து அவர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து முறையான தண்டனை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்வதோடு, இறந்த குடும்பம் மிகவும் ஏழ்மைக்கு உட்பட்ட குடும்பங்கிற காரணத்தினால் அவர்களுக்கு 1 கோடி ரூபான்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே தொகையெல்லாம் பேசி முடிச்சுதான் காம்ப்ரமைஸ் ஆகி இன்னைக்கு புதைச்சிட்டாங்க. அடுத்த கட்டம் என்னன்னா, அவங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஒரு அரசு பணி நிரந்தரமா அந்த குடும்பத்துக்கு வறுமையில எந்த சூழலையும் தள்ளப்படாத அளவுக்கு கொடுக்குமாறு இனி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்திற்கு யாருக்கும் வரக்கூடாது என்பதை ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்திற்கும் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.